கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் பகுதியில் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பிரம்மாண்ட புல்குடில் அமைத்து வருகின்றனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிறிஸ்து பிறப்பு பண்டிகை என்றாலே அதிக கவனத்தை ஈர்ப்பது புல்குடில். 2000 வருடங்களுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை நினைவு கூறும் விதமாக இன்றளவும் ஒவ்வொரு கிறிஸ்துமஸ் பண்டிகை என்றும் அந்த புல்குடில் என்பது அமைக்கப்படுகிறது. அதிலும் கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்த அளவில் விதவிதமாக பல லட்சம் ரூபாய் மதிப்பில் அந்த புல்குடில் என்பது அமைக்கப்படுகின்றது. அதிலும் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளம் என்பது பகுதியில் ஒவ்வொரு ஆண்டும் விதவிதமாக வடிவமைப்பில் அந்த குடில்கள் என்பது அமைக்கப்படுகிறது. இந்த வருடமும் ஏரோது அரண்மனை வடிவில் அந்த குடில் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குடிலின் உள்பகுதியில் தொழில்நுட்ப வசதிகளுடன் கூடிய பல கண்டுபிடிப்புகளுடன் கூடிய அந்த கட்டமைப்பு வசதிகள் என்பது செய்யப்பட்டிருக்கின்றன. பண்டைய காலத்தில் நிகழ்ந்த நிகழ்வுகளை தத்துவமாக இன்றைய காலத்தில், அதாவது டெக்னாலஜி பயன்படுத்தி அந்த கண்டுபிடிப்புகளை அங்கு உட்புகுத்தி தற்பொழுது வடிவமைக்கப்பட்டிருக்கின்றனர். நம்மோடு பேராசிரியர் சேவியர் விநாயகர் அவருடனே கேட்போம். இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட குடிலோட வடிவமைப்பு வந்து ஹேரோத் கேசல். ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாலப்பள்ளம் அப்படின்னாலே குடிலுக்கோட பிரம்மாண்டத்தின் உச்சம் தான் பாலப்பள்ள குடி. ஸோ அதில் வந்து எல்லாரும் ஆசைப்பட்டது என்னன்னா தொழில்நுட்பத்தை குழந்தைகளுக்கிட்டும் இளைஞர்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினச்சது தான் அதோட மிகப்பெரிய ஒரு இது. ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன வித்தியாசமாக பண்ணலான்னு சொல்லும்போது ஏஷியாலே முதல் முறையாக பைபிளில் இருக்கிற ஒரு கான்செப்ட், அதாவது மில்லேனியம் கிங்டம் ஆஃப் ஜீசஸ்னு சொல்லுவாங்க, 1000 வருட அரசாட்சி, அதை கம்ப்ளீட்டாக அனிமோட்ரானிக்காக நாங்கள் மாற்றிருக்கோம். எல்லா இடத்துலையும் என்ன பண்ணுவாங்கன்னா நார்மலாக ஸ்டாட்டிக் குடில்ஸ் எல்லாம் செட் பண்ணுவாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து அந்த இதை நாங்கள் அனிமோட்ரானிக் கான்செப்டில் நாங்கள் மாற்றிருந்தோம். பட் இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னென்னா ஏஷியா லெவல்லே ஒரு பைபிளோட கான்செப்டை பர்டிகுலராக ஒரு கான்செப்ட் எடுத்து அதை கம்ப்ளீட்டாக அனிமோட்ரானிக்காக நாங்கள் மாற்றி மக்களோட பார்வைக்கு நாங்கள் வச்சுருக்கோம். இது எந்த அளவுக்கு மக்களுடைய ஒரு வரவேற்பு பெறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்குறீங்க? கண்டிப்பாக இது வந்து குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் தொழில்நுட்பத்தை சார்ந்த, அதாவது டெக்னாலஜி சார்ந்த விஷயத்துக்கு அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய கருவியாக தான் நாங்கள் வந்து இதை பார்க்குறோம். ஏன் அப்படின்னா இதில் வந்து சென்சார் இருக்குது, மோட்டார்ஸ் இருக்குது, எலக்ட்ரானிக்ஸ் இருக்குது, மெக்கானிசம்ஸ் இருக்குது, 3D பிரிண்டிங் இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயத்தை நாங்கள் வந்து உள்ளே வச்சு தான் இந்த மாதிரி இருக்கிற ஒரு அனிமோட்ரானிக் கான்செப்டை பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடல்ஸ்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 2 மூமெண்ட்ஸ் இருக்கும், இல்லைனா மினிமம் 1 மூமெண்ட் தான் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது இந்த குழந்தைங்களும் இளைஞர்களும் நம்ம ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்து நம்ம பண்ணக்கூடாது? அதாவது நான் என்னோட இன்ஸ்பிரேஷன் என்னன்னா நம்ம படிக்கிற ஒரு விஷயத்தையும் நம்மளோட டே டு டே லைஃப்பில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அப்படி நான் பண்ணினதான் நான் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியர். ஸோ நான் அந்த படித்த விஷயத்தெல்லாம் வச்சு இந்த மாதிரி ஒரு கான்செப்டை நான் கிரியேட் பண்ணதுனால குழந்தைங்களுக்கும் பெரியவங்களும் இதை கண்டிப்பாக முயற்சி பண்ணுவாங்க அப்படின்னு மிகப்பெரிய அளவில் நாங்கள் நம்புகிறோம். பிரம்மாண்டமாக வடிவமைக்கப்பட்டிருக்கும் இந்த குடிலை 24ஆம் தேதி மாலை திறக்கப்படுகிறது. 1ஆம் தேதி வரையிலும் மக்கள் பார்வைக்காக வைக்கப்படுகிறது. இதில் தமிழகம், கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து திரளான மக்கள் இந்த குடிலை கண்டுகளிக்க இருக்கின்றனர். நியூஸ் 7 தமிழுக்காக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து ரமேஷ்குமார். இந்த கான்செப்டை கம்ப்ளீட்டா அனிமோட்ரானிக்கா பண்ணிருக்கோம். ஏஷியா லெவல்ல இங்க பாலப்பள்ளத்துல செய்யற இந்த குடில் மட்டும்தான் முதல் முறையா இந்த அளவுல நம்ம பிரம்மாண்டமா செஞ்சிருக்கோம். இதுல இருக்கிற சென்சார்ஸ், மோட்டார்ஸ், IoT டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயங்கள்லாம் மெக்கானிசம், எலக்ட்ரானிக்ஸ், இது எல்லாமே எப்படி இன்டகிரேட் பண்ணி ஒரு விஷயத்தை கிரியேட்டிவா நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய தூண்டுதலா இந்த கிறிஸ்துமஸ் கிரிப் வந்து அமையும். ஒரு குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவங்களுக்கு டெக்னாலஜி நோக்கி அவங்கள டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இந்த கிறிஸ்துமஸ் குடியில் வந்து அமையும். இயேசு கிறிஸ்து பிறந்த தினத்தை கிறிஸ்துமஸ் பண்டிகையாக கிறிஸ்தவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி கொண்டாடுகிறார்கள். 2025ஆம் ஆண்டு கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்பட உள்ள நிலையில் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுவதற்காக தயாராகி வருகிறார்கள். கிறிஸ்துமஸ் பண்டிகைக்காக வீடுகள் மற்றும் தேவாலயங்களில் குடில்கள் கட்டுவது, வண்ண விளக்குகளால் அலங்கரித்து ஸ்டார்கள் தொங்கவிடுவது போன்ற பல்வேறு பணிகளில் கிறிஸ்தவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள். குமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு இடங்களில் பிரம்மாண்ட குடில்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பல லட்சம் செலவில் கன்னியாகுமரி மாவட்டம் பாலப்பள்ளத்தில் சினிமா செட் போன்று பிரம்மாண்ட குடில் அமைக்கப்பட்டுள்ளது.
ஏரோது அரண்மனை போன்று அமைக்கப்பட்டுள்ள பாலப்பள்ளம் குடில் கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு நேற்று மாலை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டது. 70 அடி உயரத்திலும் 50 அடி அகலத்திலும் அமைக்கப்பட்டுள்ள இந்த பிரம்மாண்ட குடில் மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு ஜொலித்து வருகிறது. 3 தளங்களை கொண்ட இந்த குடிலில் 3வது தளத்தில் பைபிளில் கூறப்பட்டுள்ள ஏரோது அரண்மனை குறித்த கதைகளில் வரும் கதாபாத்திரத்தின் சிற்பங்கள் நகருவது போல் வடிவமைக்கப்பட்டுள்ளது. புத்தாண்டு வரை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த குடில் தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்து வருகிறது. இது குறித்து கோவையை சேர்ந்த இன்ஜினியர் சேவியர் ரிச்சர்ட் கூறுகையில், என்னோட பேர் வந்து சேவியர் ரிச்சர்ட்ஸ். நான் வந்து கோயம்புத்தூர்ல ஒரு காலேஜ்ல அசோசியேட் இன்னோவேஷன் ஆஃபீஸரா நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இங்க பாலப்பள்ளத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீசெண்ட் 6 இயர்ஸ் நான் வந்து அனிமோட்ரானிக் கிறிஸ்துமஸ் குடிலாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால இப்ப பாலப்பள்ளத்துல வின்ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்போட இணைஞ்சு இந்த 1000 வருட அரசாட்சி வந்து நான் வந்து கம்ப்ளீட்டா அனிமோட்ரானிக்கா பண்ணிருக்கேன். இதோட சிறப்பு என்னன்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஏசியா லெவல்லயே இங்க நம்ம பாலப்பள்ளத்துல மட்டும்தான் இந்த மாதிரி பர்டிகுலரா ஒரு பைபிள் கான்செப்டை எடுத்து கம்ப்ளீட் ரோபோட்டிக்ஸ், அனிமோட்ரானிக்ஸ் அண்ட் சென்சார்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணி நாங்க வந்து இந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே கிரியேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ இந்த பெரிய வாய்ப்பை கொடுத்த பாலப்பள்ள மக்களுக்கும் வின்ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கும் ஜீவன் சேரிட்டிக்கும் என்னோட மிகப்பெரிய நன்றிகள். இப்போ ரீசெண்ட் டேஸா குழந்தைங்க எல்லாருமே வந்து போனுக்கு ரொம்ப அடிக்டடா இருக்காங்க. ஸோ இந்த கிறிஸ்துமஸ் கிரிப்ட அவங்க வந்து பார்க்கும்போது இதுல இருக்கிற சென்சார்ஸ், மோட்டார்ஸ், ஐஓடி டெக்னாலஜி, அதுக்கப்புறம் எப்படி இந்த விஷயங்கள்லாம் மெக்கானிசம், எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே எப்படி இன்டகிரேட் பண்ணி ஒரு விஷயத்த கிரியேட்டிவா நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு உண்டான ஒரு பெரிய தூண்டுதலா இந்த கிறிஸ்துமஸ் கிரிப் வந்து அமையும். ஸோ இதுல ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு குழந்தைகள், இளைஞர்கள், பெரியவங்களுக்கு டெக்னாலஜி நோக்கி அவங்கள டிராவல் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுதமா இந்த கிறிஸ்துமஸ் குடியில் வந்து அமையும். நாங்க மிகப்பெரிய அளவுக்கு நம்புறோம்.